குட் மார்னிங். வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. நம்ம இப்போ சிவில் இன்ஜினியரிங் டாபிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பில்டிங் மெட்டீரியல். ஸோ பில்டிங் மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ். ஸோ ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் ரெண்டுமே நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்த ஒரு விஷயந்தான் ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் ரெண்டுமே. ஸோ டெக்னிக்கல் வைஸில் இந்த ராக்கை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ராக் மே பி டிஃபைன்ட் as the solid portion of the earth's crust having no definite shape and structure. ஸோ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ராக்கை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, ராக்குக்கு ஒரு டெஃபினைட் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ அந்த ராக் ஒரு சாலிடான போர்ஷன், அது எர்த் சர்ஃபேஸ்க்கு மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், எர்த் சர்ஃபேஸ் ஆர் எர்த் கிரஸ்ட்டுக்கு மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ராக்குக்கு டெஃபினைட் ஷேப் அண்ட் சைஸ் கிடையாது. ஸோ நம்ம பார்த்துருக்கோம், ராக் எப்படி இருக்குன்னா இர்ரெகுலர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இப்போ ராக்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும், சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். அப்போல்லாம் நம்ம எந்த ராக்கையும் சொன்னது கிடையாது, இந்த ராக் சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும் அப்படிலாம் சொன்னது கிடையாது. ஸோ ராக்னாலே இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ ராக் அப்படின்றது ஒரு சாலிடான ஒரு போர்ஷன். ஸோ அது எர்த்து கிரஸ்ட் இல்லாட்டி எர்த் சர்ஃபேஸ் மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ராக்குக்குன்னு தனிப்பட்ட விதமாக எந்த ஒரு ஷேப், சைஸ், ஸ்ட்ரக்சர் எதுவும் கிடையாது. ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராக்கில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். என்னன்னு பார்த்தோன்னா, இந்த ராக்ஸ் எதனால் மேடப் ஆஃப் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா, மினரல்ஸ் அண்டு ஆர்கானிக் மேட்டர்ஸால் தான் என்னென்னா மேடப் ஆஃப் ஆகிருக்கும். ஸோ அப்போ ராக்குக்கு ரெகுலராக எந்த ஷேப்பும் கிடையாது. ஆனால் எதனால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, மினரல்ஸ் அண்ட் ஆர்கானிக் மேட்டரால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் மினரல்ஸை பொறுத்து இந்த ராக்ஸை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று மோனோமினரலிக் ராக்கு, இன்னொன்று பாலிமினரலிக் ராக். ஸோ மோனோமினரலிக் அப்படின்னாலே மோனோ அப்படின்னா என்னது, ஒன்று, சிங்கிள் தான். ஸோ அப்போ மோனோமினரலிக் ராக் அப்படின்றது என்னென்னா, அந்த ராக்கில் ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் மினரல் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதான் என்னென்னா மோனோமினரலிக் ராக்ஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, குவாட்ஸ், சாண்ட், பியூர் ஜிப்சம் இதெல்லாம் இந்த மோனோமினரலிக் ராக்ஸுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பாலிமினரலிக் ராக்ஸ். ஸோ பாலிமினரலிக் ராக்ஸ் அப்படின்னா பாலி அப்படின்னாலே செவரல். ஸோ அப்போ அந்த ராக்கில் செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதான் என்ன சொல்கிறாங்கன்னா பாலிமினரலிக் ராக்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா கிரானைட், பசால்ட். ஸோ இதான் ராக்ஸோட டெஃபினேஷனு. ராக்ஸ் எதால் மேடப் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ அந்த மினரல்ஸை பொறுத்து அது எப்படி 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ அது பாலிமினரலிக் ராக்கு, மோனோமினரலிக் ராக்கு, பாலிமினரலிக் ராக்கு. ஸோ அந்த ராக்கில் ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் மினரல் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அது மோனோமினரலிக் ராக்கு. அந்த ராக்கில் செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அது பாலிமினரலிக் ராக். ஸோ இதான் ராக்கோட இன்ட்ரடக்ஷன். ஸோ ராக் பற்றி பார்த்தாச்சு, பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டோன் அப்படின்றது என்னென்னா, ஸோ அப்போ ராக் டிஸ்இன்டகிரேட் ஆகி கிடைக்கிறதா ஸ்டோனு. ஸோ அப்போ ராக்கில் மினரலால் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அப்போ ஸ்டோன்லேயும் அதே மினரல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏன்னா ராக் தான் டிஸ்இன்டகிரேட் ஆகி ஸ்டோன்ஸாக கிடைக்குது. ஸோ அப்போ ராக் வெதரிங் ஆக்ஷன் மூலமாக டிஸ்இன்டகிரேட் ஆகி ஸ்மால் பீசஸாக கிடைக்கும். ஸோ அந்த ஸ்மால் பீசஸை தான் என்ன சொல்கிறான்னா ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ராக்ஸில் மினரல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா ஸ்டோன்ஸ்லேயும் மினரல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ராக் நேச்சுரலாக ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்டோனும் நேச்சுரலாக தான் ஃபார்ம் ஆகும். ராக் ஹார்டான சப்ஸ்டன்ஸ் ஆச்சுன்னா ஸ்டோனும் ஹார்டான சப்ஸ்டன்ஸாக தான் வந்திருக்கும். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ ஸ்டோனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, அது நேச்சுரல் ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் மினரல் அண்ட் எர்த் மெட்டீரியல் விச் ஆர் ப்ரெசென்ட் இன் ராக்ஸ். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஸ்டோன் எப்படி சொல்கிறாங்கன்னா, இது நேச்சுரலாக இருக்கும், ஹார்டான சப்ஸ்டன்ஸாக இருக்கும், மினரல்ஸால் இந்த சப்ஸ்டன்ஸ் மேடப் ஆஃப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் ஸ்டோன். ஸோ அப்போ இந்த ஸ்டோன் எப்படி நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் வேல கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படி ராக்ஸ், ஸ்டோன்ஸை பார்த்துருக்கோமோ அதே மாதிரி நம்ம குவாரியும் பார்த்துருப்போம். ஸோ படங்களில் பார்த்துருக்கலாம், சில பேர் நேர்லேயும் பார்த்துருக்கலாம். ஸோ அப்போ குவாரியும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ இந்த குவாரியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த ராக்ஸை கட் பண்ணி பீசஸாக மாற்றக்கூடிய அந்த ப்ராசஸ் ஸ்டோனை மாற்றுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா குவாரி அதாவது அந்த குவாரியிலேருந்து அந்த ராக் எல்லாத்தையும் குவாரிடு பண்ணி ஸ்டோன்ஸை கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதான் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் என்ன சொல்லணும்னா ஆர்டிஃபிஷியல் வேல கிடைக்கக்கூடிய ஸ்டோன். இதே நேச்சுரல் ப்ராசஸில் கிடைக்கக்கூடிய ஸ்டோன் என்னன்னா, இந்த ராக்ஸ் நேச்சுரல் வெதரிங் கண்டிஷனால் டிஸ்இன்டகிரேட் ஆகி நம்மளுக்கு ப்ரோக்கன் பீசஸாக கிடைக்கும். ஸோ அந்த ப்ரோக்கன் பீசஸை ஸ்டோன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது நேச்சுரல் ப்ராசஸில். ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸில் குவாரியிலேருந்து அந்த ராக்கை பிரேக் பண்ணி ஸ்மால் பீசஸாக கிடச்சிச்சு அப்படின்னா அது
அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் வேல கிடைக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்து ஸ்டோன்ஸோட டெஃபினேஷன். ஸோ ராக்ஸு ஸ்டோன்ஸோட பேசிக் டெஃபினேஷன் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நம்ம புதுசாக இப்போ இன்னும் நம்ம புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் வந்து கிடையாது. ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ்லேருந்தே நம்மலாம் வந்து என்ன சொல்கிறது, அயன் ஏஜு அந்த நிறைய ஏஜில் வந்து பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஏஜஸ்லேருந்துமே வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து நிறையா அப்போ அந்த காலத்துலேருந்தே ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம புதுசாக இப்போ வந்து ஸ்டோன்ஸ் வந்து கண்டுபிடிக்கல. ஸோ அப்போ ஸ்டோன்ஸ் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டெம்பிள்ஸ் வந்து கல்லில் தான் வந்து கட்டியிருப்பாங்க. நம்ம டெய்லி அதை பார்க்குறோம். ஸோ அதுக்கு அதே மாதிரி வேர்ல்டு ஃபேமஸான எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா தாஜ்மஹால், அதுக்கப்புறம் ஈஜிப்டில் பிரமிடு, அதுக்கப்புறம் கிரேட் வால் ஆஃப் சைனா. ஸோ இதெல்லாம் வந்து கல்லால் தான், ஸ்டோன்ஸால் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து ஸ்டோனுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்டோன் வந்து அதே மாதிரி நல்ல ஒரு லோட் பியரிங் கெப்பாசிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் மெட்டீரியலாக வந்து இருக்கும். அதே மாதிரி அதோட லுக்கு வந்து நல்லா வந்து கிடைக்கும். ஸோ அதை நல்லா வந்து பாலிஷ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டோனை வந்து நல்லா பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரக்சர்ஸுக்கு இன்னும் மேலே எலகெண்ட்டாகவும் பியூட்டியை காட்டுறதுக்காக நம்ம இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து அழகுப்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோன்ஸ் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ்லேருந்தே வந்து இருக்குது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா தாஜ்மஹால், பிரமிடு, அதுக்கப்புறம் வந்து கிரேட் வால் ஆஃப் சைனா. ஸோ நம்ம டெம்பிள்ஸ், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ், இதெல்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து லோட் பேரிங் கெப்பாசிட்டியாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸில். நல்ல லோட் பேரிங் கெப்பாசிட்டியாக வந்து இருக்குது இந்த ஸ்டோன்ஸு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டிசைன் பர்பஸுக்கு இந்த ஸ்டோன்ஸை வந்து நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணி பாலிஷ் பண்ணாங்கன்னா அது வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கும். நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை இன்னும் அழகுபடுத்தி காட்டுற மாதிரி வந்துருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து பில்டிங் பர்பஸுக்கு தவிர்த்து நம்ம வந்து ஸ்டோன்ஸை வந்து அக்ரிகேட்ஸாக ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் வந்து யூஸ் பண்ணுறோம், ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து மல்டி பர்பஸில் யூஸ் ஆனாலும் நாளாக இந்த ஸ்டோனோட பர்பஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ பில்டிங் பர்பஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு தான் இந்த ஸ்டோன்ஸு. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா பின்னாடி வந்த பிரிக்ஸு, சிமெண்ட்டு, ஸ்டீலு, இதனால் வந்து இதெல்லாம் வந்து இன்னும் ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கறனால நம்ம வந்து இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுற பர்பஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு இந்த மற்ற பின்னாடி வந்த சிமெண்ட்டு, பிரிக்ஸு, ஸ்டீல் இதெல்லாம் வந்து நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால ஸ்டோனோட பர்பஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதான் வந்து ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸோட பேசிக் இன்ட்ரடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ராக்ஸோட கிளாஸிஃபிகேஷன். ஸோ ராக்ஸை வந்து எப்படிலாம் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷனை பொறுத்து, ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து, கெமிக்கல் காம்போசிஷனை பொறுத்து அதை வந்து என்னென்னா 3 டைப்ஸாக வந்து இந்த ராக்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஜியாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனு, செகண்டு ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன், தேர்டு கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜியாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இந்த ஜியாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அதில் வந்து என்னென்னா 3 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இக்னியஸ் ராக், செடிமெண்ட்ரி ராக், மெட்டமார்பிக் ராக். ஸோ இந்த ஜியாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் தான் வந்து என்னென்னா அந்த ராக் ஃபார்மேஷனுக்கு ஒரு ஆர்ஜினாக வந்து இருக்கிறது இந்த ஜியாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் தான். ஸோ இந்த ஜியாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனை தான் என்ன சொல்கிறாங்கன்னா 3 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இக்னியஸ் ராக். ஸோ இக்னியஸ் ராக், நம்ம இந்த இக்னியஸ் ராக், மெட்டமார்பிக் ராக், செடிமெண்ட்ரி ராக், இந்த ராக் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நிறையா வந்து படிச்சிருப்போம். பட் இன்னும் வந்து என்னென்னா அது வந்து கொஞ்சம் சில பேருக்கு அதெல்லாம் என்ன அப்படின்ற டிஃப்ரென்ஸ் தெரியாமல் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இக்னியஸ் ராக்கை வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வேறு நேம்ஸில் ப்ரைமரி ராக்னு சொல்கிறாங்க, அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸு, எரிப்டிவ் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக இக்னியஸ் ராக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸோ நம்ம வல்கனோ வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த வல்கனோ எர்த் சர்ஃபேஸ்க்குள்ளே அந்த நெருப்பு குழம்பு வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து மேக்மா. ஸோ அதே நெருப்பு குழம்பு வந்து இந்த வல்கனோட வெண்ட் வழியாக வெளியில் வெடித்து எர்த் சர்ஃபேஸ்க்கு வந்துச்சுன்னா அது வந்து லாவா. ஸோ இதான் வந்து லாவாக்கும் மேக்மாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ எர்த் சர்ஃபேஸுக்குள்ளே அந்த வல்கனோக்குள்ளே அந்த மோல்டன் மாஸ் வந்து அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா மோல்டன் மாஸ். ஸோ அந்த மோல்டன் மாஸ் வந்து எர்த் சர்ஃபேஸுக்குள்ளே இந்த வல்கனோக்குள்ளே வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து மேக்மா. அதே அந்த மோல்டன் மாஸ் வந்து வெடித்து எர்த் சர்ஃபேஸ்க்கு வெளியில் வெண்ட் வழியாக வெடித்து வெளியில் எர்த் சர்ஃபேஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறோன்னா லாவா அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த இக்னியஸ் ராக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஸோ
இப்போ இந்த இக்னியஸ் ராக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஸோ இப்போ இந்த எர்த் சர்ஃபேஸ்க்குள்ளே அந்த மேக்மா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த மோல்டன் மாஸ் வந்து வெடித்து வெளியில் எர்த் சர்ஃபேஸ்க்கு வருது. ஸோ அந்த எர்த் சர்ஃபேஸ்க்கு வந்து அந்த லேயர் பை லேயராக அந்த மோல்டன் மாஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, அதாவது லாவா வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக்கை தான் என்ன சொல்கிறோன்னா இக்னியஸ் ராக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இக்னியஸ் ராக்னாலே அப்படின்றது என்னென்னா, வல்கனோனால ஒரு ராக் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதான் வந்து என்னென்னா இக்னியஸ் ராக். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தே ஆர் ஃபார்ம்டு டியூ டு சொலிடிஃபிகேஷன் ஆஃப் மோல்டன் மாஸ் லையிங் பிலோ ஆர் அபவ் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ அந்த மோல்டன் மாஸ் வந்து எர்த்துக்குள்ளேயும் வந்திருக்கலாம், எர்த்துக்கு வெளியிலேயும் வந்திருக்கலாம். ஸோ இந்த மோல்டன் மாஸால் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக்கை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இக்னியஸ் ராக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இக்னியஸ் ராக் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு பார்த்தோன்னா கிரானைட், பசால்ட், ட்ராப். ஸோ இன்னும் இந்த இக்னியஸ் ராக் என்னென்னு வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த இக்னியஸ் ராக்கோட அதை 3 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இக்னியஸ் ராக்கு ஸோ 3 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து ப்ளூட்டோனிக் ராக், ஹைப்பர்பைசல் ராக், வல்கனிக் ராக். ஸோ இதை பற்றி பார்ப்போம். ஸோ ப்ளூட்டோனிக் ராக், ஹைப்பர்பைசல் ராக் இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் வந்து சேம் தான். ஸோ என்னென்னு வந்து பார்த்தோன்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ளூட்டோனிக் ராக். ஸோ ப்ளூட்டோனிக் ராக் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், இந்த மோல்டன் மாஸ் வந்து எர்த் சர்ஃபேஸ்க்குள்ளேயும் வந்துருக்கலாம், எர்த் சர்ஃபேஸ்க்கு வெளியிலையும் இருக்கலாம். எர்த் சர்ஃபேஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா அது மேக்மா, எர்த் சர்ஃபேஸ்க்கு வெளியில் இருந்துச்சுன்னா அது வந்து லாவா. ஸோ அப்போ இந்த அந்த எர்த் சர்ஃபேஸ்க்குள்ளே ப்ரெசென்ட் ஆகக்கூடிய அந்த மேக்மா வந்து சடனாக வந்து கூல் ஆச்சு அப்படின்னா, அந்த கூல் ஆகிறதுனால ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக்கை தான் என்ன சொல்கிறோன்னா ப்ளூட்டோனிக் ராக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த மேக்மா எர்த் சர்ஃபேஸ்க்குள்ளே ப்ரெசென்ட் ஆகக்கூடிய இந்த மேக்மா எப்படி இருக்கும், பயங்கரமாக வந்து டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சரில் வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த ஹை டெம்பரேச்சராக இருக்கிறத வந்து நம்ம அது கூல் ஆகும்போது அது நல்லா வந்து ஒரு சாலிடான வந்து பார்ட்டிக்கலாக வந்து மாறிடும். ஸோ அந்த சாலிட் பார்ட்டிக்கலை தான் என்ன சொல்கிறோன்னா ராக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த எர்த் சர்ஃபேஸுக்குள்ளே அந்த மேக்மா சடனாக வந்து கூல் ஆகிறதுனால ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக்கை தான் என்ன சொல்கிறோன்னா ப்ளூட்டோனிக் ராக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே தான் ஹைப்பர்பைசல் ராக்லேயும் ஸோ அதே ப்ராசஸ் தான் நடக்குது. அந்த மேக்மா வந்து எர்த் சர்ஃபேஸ்க்குள்ளே ப்ரெசென்ட் ஆகக்கூடிய மேக்மா வந்து கூல் ஆகிறதுனால ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக் தான் வந்து ஹைப்பர்பைசல் ராக். ஸோ இந்த ப்ளூட்டோனிக் ராக்கும் ஹைப்பர்பைசல் ராக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா டெப்த் டிஃப்ரென்ஸ் தான் வந்து வித்தியாசம். ஸோ வந்து இப்போ இந்த ப்ளூட்டோனிக் ராக் வந்து எர்த் சர்ஃபேஸ்லேருந்து கன்சிடரபிள் டெப்த், அதாவது கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து 2 to 3 கிலோமீட்டர் அந்த டெப்த்தில் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ளூட்டோனிக் ராக். அதே வந்து ஹைப்பர்பைசல் ராக் வந்து இந்த ப்ளூட்டோனிக் ராக்கையும் தாண்டி வந்து இன்னும் ஷாலோ டெப்த்தில் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஷாலோ டெப்த்தில் இருந்துச்சுன்னா அது வந்து என்னென்னா ஹைப்பர்பைசல் ராக். ஸோ இதான் வந்து என்னென்னா ப்ளூட்டோனிக் ராக்கும் ஹைப்பர்பைசல் ராக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ ரெண்டுமே வந்து இந்த மேக்மா வந்து கூல் ஆகிறதுனால தான் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த டெப்த்தோட டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் வந்து நோட் பண்ண வேண்டியது. ஸோ அப்போ ப்ளூட்டோனிக் ராக் வந்து கன்சிடரபிள் டெப்த்தாக இருக்கும், ஹைப்பர்பைசல் ராக் வந்து ஷாலோ டெப்த்தாக வந்துருக்கும் எர்த் சர்ஃபேஸ்லேருந்து. ஸோ இன்னொரு டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா இந்த ப்ளூட்டோனிக் ராக் வந்து கோர்ஸ் கிரைன்டு கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சராக வந்திருக்கும், ஹைப்பர்பைசல் ராக் வந்து ஃபைன் கிரைன்டு கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சராக வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம அதிகமாக பில்டிங்ஸில் நிறையா இக்னியஸ் ராக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த இக்னியஸ் ராக்கில் முக்கியமாக எந்த டைப் ஆஃப் ராக் வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த ப்ளூட்டோனிக் டைப் ஆஃப் ராக் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ப்ளூட்டோனிக் ராக்லேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் நம்ம பில்டிங் பர்பஸ்க்கு அதிகமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ப்ளூட்டோனிக் ராக் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா கிரானைட், ஹைப்பர்பைசல் ராக் எக்ஸாம்பிள் வந்து டோலரைட். ஸோ இதான் வந்து ப்ளூட்டோனிக் ராக்கு, ஹைப்பர்பைசல் ராக். ஸோ ப்ளூட்டோனிக் ராக்னா என்னது, இந்த ப்ளூட்டோனிக் ராக்னாலும் ஹைப்பர்பைசல் ராக்னாலும் இந்த மேக்மா வந்து கூல் ஆகிறதுனால ஃபார்ம் ஆகக்கூடிய ராக் தான் வந்து என்னென்னா ப்ளூட்டோனிக் ராக்கு, ஹைப்பர்பைசல் ராக். ஸோ ப்ளூட்டோனிக் ராக்கும் ஹைப்பர்பைசல் ராக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து டெப்த் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ கன்சிடரபிள் டெப்த்தில் இருந்துச்சுன்னா அது ப்ளூட்டோனிக் ராக், ஷாலோ டெப்த்தில் இருந்துச்சுன்னா அது வந்து ஹைப்பர்பைசல் ராக். ஸோ ப்ளூட்டோனிக் ராக் வந்து கோர்ஸ் கிரைன்ட் அண்ட் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சராக வந்திருக்கும், ஹைப்பர்பைசல் ராக் வந்து ஃபைன் கிரைன்ட் அண்ட் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சராக வந்திருக்கும். ஸோ தேர்டு டைப் வந்து என்ன பார்த்தோன்னா வல்கனிக் ராக். ஸோ வல்கனிக்ராலே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த உள்ளே ப்ரெசென்ட் ஆகக்கூடிய அந்த மேக்மா வந்து வெண்ட் வழியாக வெடித்து வெளியில் வந்துடுது, அப்போ எர்த் சர்ஃபேஸ்க்கு வந்துடுது. ஸோ அப்போ இங்கே அதை தான் சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் ஃபார்ம்டு டியூ டு போரிங் ஆஃப் மேக்மா அட் எர்த் சர்ஃபேஸ். ஸோ எர்த் சர்ஃபேஸ்க்கு அந்த மேக்மா வந்து வெடித்து வெளியில் வரக்கூடிய அந்த அந்த மோல்டன் மாஸ்னால் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக்கை தான் என்ன சொல்கிறாங்கன்னா வல்கனிக் ராக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த வல்கனிக் ராக் வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் கிரைண்டாக வந்திருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பசால்ட். ஸோ ப்ளூட்டோனிக் ராக் வந்து கோர்ஸ் கிரைண்ட் அண்ட் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சராக வந்திருக்கும், ஹைப்பர்பைசல் ராக் வந்து ஃபைன் கிரைண்ட் அண்ட் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சராக வந்திருக்கும், வல்கனிக் ராக் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் கிரைண்ட் அண்ட் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சராக வந்திருக்கும். ஸோ இதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் இக்னியஸ் ராக். ஸோ இந்த பார்த்தோம்ல, ஸோ இந்த இமேஜில் தெரியறத பாருங்கள். ஸோ இதான் வந்து என்னென்னா இந்த இக்னியஸ், அதாவது
அந்த மோல்டன் லாவா வந்து வெளியில் வெளியில் வெடித்து வருதா. ஸோ அது லேயர் பை லேயராக வந்து ஃபார்ம் ஆகி ஒரு ராக்கை வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக்கை தான் வந்து என்னென்னா இக்னியஸ் ராக்கு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிரானைட், ஸோ இதெல்லாம் பசால்ட், இதெல்லாம் வந்து என்னென்னா இக்னியஸ் ராக்கோட டைப்ஸ். ஸோ இது வந்து வல்கனிக் ராக்கு. நெக்ஸ்ட்டு வந்து செடிமெண்ட்ரி ராக். ஸோ செகண்ட் டைப் வந்து என்னென்னு பார்த்தோன்னா செடிமெண்ட்ரி ராக். ஸோ செடிமெண்ட்ரி ராக் அப்படின்றத என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு வேரியஸ் நேம்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அக்வேஸ் ராக்ஸ் ஆர் ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி இந்த இக்னியஸ் ராக் வந்து வல்கனோனால் இந்த ஒரு ராக் வந்து ஃபார்ம் ஆச்சோ அது வந்து இக்னியஸ் ராக். இதே வந்து செடிமெண்ட்ரி ராக் அப்படின்றது என்னென்னா வெதரிங் ஆக்ஷன்னாலையும் வாட்டர்னால செட் ஆகிறதுனால ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக்கை தான் என்ன சொல்கிறோன்னா செடிமெண்ட்ரி ராக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வெதரிங் ஆக்ஷன்ஸ்லாம் என்னது, ஸோ ரெயின், சன்லைட்டு, அப்புறம் வந்து ஏர், ஃப்ராஸ்ட்டு, ஸோ இதனாலலாம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த வெதரிங் ஆக்ஷன்ஸ்னால எர்த் சர்ஃபேஸ் இருக்குல்ல, ஸோ அந்த எர்த் சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஸ்இன்டெக்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ டிஸ்இன்டெக்ரேட்னா என்னது, பீஸாக வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அந்த டிஸ்இன்டெக்ரேட் ஆகி வர பார்ட்டிகளை வந்து இந்த ரெயின் வாட்டர், மழை பெஞ்சு இந்த ரெயின் வாட்டர் என்ன பண்ணுதுன்னா அதை வந்து ரிவரோட கொண்டு போய் சேர்க்குது. ஸோ அந்த டிஸ்இன்டெக்ரேட்டான பார்ட்டிகல்ஸ் வந்து கொண்டு போய் ரிவரோட போய் சேர்க்குது. அந்த ரிவர் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த வாட்டர்லேயே வந்து அந்த டிஸ்இன்டெக்ரேட் பார்ட்டிகல்ஸை அப்படியே அடிச்சுட்டு வந்து பிளைன்ஸுக்கு கொண்டு வந்து சேர்க்குது. ஸோ அப்போ பிளைன்ஸுக்கு வரும்போது அந்த ரிவரோட வெலாசிட்டி வந்து கொஞ்சம் கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பித்ததுக்கப்புறம் அது வந்து என்ன ஆகுதுன்னா லேயர் பை லேயராக அந்த செடிமெண்ட்ஸ் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ என்னது லைக் டிஸ்இன்டெக்ரேட்டடான ராக் பீசஸ்ஸு, சாண்டு, சில்ட்டு, கிளே, இந்த மாதிரியான டெப்ரிஸ் எல்லாமே வந்து லேயர் பை லேயராக வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்குது. எப்போ இந்த ரிவர் வாட்டர் வந்து அதோட வெலாசிட்டி வந்து குறைய அந்த அடிச்சுட்டு வந்த எல்லா பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லேயர் பை லேயராக வந்து செடிமெண்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகுது. அது வந்து செடிமெண்ட்டாக ஃபார்ம் ஆக எதோட ஆக்ஷன் மூலமாக வந்து அப்படியே செட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா வாட்டரோட ஆக்ஷன் மூலமாக அந்த லேயர்ஸ் எல்லாமே வந்து செட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ராக் வந்து அந்த அதாவது இந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து அதாவது இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து லேயர் பை லேயராக வந்து ஃபார்ம் ஆகி ஒரு ராக்காக வந்து உருவாகிறதுக்கு பல வருஷங்கள் வந்து எடுத்துக்குது. ஸோ அதனால ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக்ஸை தான் என்ன சொல்கிறோன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முழுக்க இந்த செடிமெண்ட்ரி ராக் வந்து என்னென்னா இந்த வெதரிங் ஆக்ஷன்னாலையும் அந்த செடிமெண்ட்ஸில் வந்து அதாவது அந்த டெபாசிட்டில் வந்து வாட்டரோட செட்டிங்னால தான் இந்த ராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க செவரல் லேயர்ஸ் வந்து இந்த ராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆக எடுத்துக்குது. ஸோ எக்ஸாம்பிள் லைம்ஸ்டோன், ஸ்டாண்ட்ஸ்டோன். ஸோ தான் வந்து செடிமெண்ட்ரி ராக்கு. ஸோ இக்னியஸ் ராக்கு ஃபுல்லாக வல்கனோனால தான் வந்து இந்த ராக் வந்து ஃபார்ம் ஆகுது. செடிமெண்ட்ரி ராக் வந்து வெதரிங் ஆக்ஷன்னாலையும் வாட்டர் வந்து அதில் செட் ஆகிறதுனாலையும் இந்த ராக் வந்து செடிமெண்ட்ரி ராக் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லைம்ஸ்டோன், சாண்ட்ஸ்டோன். ஸோ இப்போ இதான் வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஸோ தேர்ட் டைப்பு மெட்டமார்ஃபிக் ராக்ஸ். ஸோ இந்த மெட்டமார்ஃபிக் ராக்ஸ் வந்து எப்படிலாம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இக்னியஸ் ராக்லேருந்தும் செடிமெண்ட்ரி ராக்லேருந்தும் தான் வந்து இந்த மெட்டமார்ஃபிக் ராக் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆனால் வந்து என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது அந்த இக்னியஸ் ராக் செடிமெண்ட்ரி ராக்லேருந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லாமல் புதுசாக ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக்கை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டமார்ஃபிக் ராக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இக்னியஸ் ராக், செடிமெண்ட்ரி ராக்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அப்போ இந்த எர்த்தோட டெக்டானிக் பிளேட்ஸ்னால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இக்னியஸ் ராக், செடிமெண்ட்ரி ராக் வந்து டிஸ்இன்டெக்ரேட் ஆகும். அதே மாதிரி டெம்பரேச்சர் சேஞ்சஸ்னால இப்போ வந்து சன்லைட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து இந்த ராக் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். இதே வந்து வின்டர் சீசனாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து இந்த ராக்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும். ஸோ அப்போ அந்த எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ஷன் ஆகி அந்த ப்ராசஸ் வால்யூம் சேஞ்சஸ் நடக்கும்போது அங்கே வந்து கொஞ்சம் டிஸ்இன்டெக்ரேஷன் வந்து நடக்குது. ஸோ அதனால் ப்ரெஷர் மூலமாகவும் வந்து இப்போ ஹெவியாக ரெயின் வாட்டர் வந்து மழை பெய்யும் போது அதோட அந்த வாட்டர் வர ப்ரெஷர்னால இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து டிஸ்இன்டெக்ரேட் ஆகுது. ஸோ இப்படி இந்த வேரியஸ் ஆக்ஷன்ஸ் மூலமாக அந்த எர்த் மூமெண்ட்னால, டெம்பரேச்சர் சேஞ்சஸ்னால, லிக்விட் ப்ரெஷர்னால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னென்னா அந்த பார்ட்டிகல்ஸ் இக்னியஸ் ராக்லேருந்தும் செடிமெண்ட்ரி ராக்லேருந்தும் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஸ்இன்டெக்ரேட் ஆகி அதோட நேச்சரே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ சேஞ்ச் ஆகி அது அல்டிமேட்டாக எப்படி வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோன்னா அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரே, ஸோ அந்த இக்னியஸ் ராக், செடிமெண்ட்ரி ராக் இருக்கக்கூடிய அதோட ஒரிஜினல் ராக்காக வந்து இருக்குது அந்த
டிஸ்இன்டகிரேட் ஆகி வந்திருக்க ராக் வந்து ஒரிஜினல் இக்னியஸ் ராக்லேருந்து செடிமெண்டரி ராக்லேருந்து வந்திருக்கு. ஆனால் எக்ஸசிவாக வந்து ஹீட் அண்ட் ப்ரெஷர் வந்து கொடுக்கறனால அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரே வந்து ஆல்டர் ஆகி புதுசாக வந்து ஒரு ராக்காக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ராக்கை தான் என்ன சொல்கிறோன்னா மெட்டமார்ஃபிக் ராக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் இதுக்கு லைம்ஸ்டோன் வந்து செடிமெண்டரி ராக், அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா மார்பிளாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ஷேல் வந்து செடிமெண்டரி ராக், அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா ஸ்லேட்டாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ கிரானைட் வந்து இக்னியஸ் ராக், அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோன்னா நீஸாக வந்து நீஸாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதான் வந்து மெட்டமார்ஃபிக் ராக். ஸோ மெட்டமார்ஃபிக் ராக் அப்படின்னாலே இக்னியஸ் அண்ட் செடிமெண்டரி ராக்லேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகிருந்தாலும் அதோட ஒரிஜினல் கேரக்டரிஸ்டிக்ஸே சேஞ்ச் ஆகி ஒரு புதுசாக வந்து ஒரு ராக்கை வந்து ஃபார்ம் பண்ணோம். அந்த ராக் பேர் தான் வந்துன்னா மெட்டமார்ஃபிக் ராக். ஸோ இதான் வந்து 3 types ஆஃப் ராக்ஸ் ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு இக்னியஸ் ராக், செடிமெண்டரி ராக், மெட்டமார்ஃபிக் ராக்ஸ். ஸோ இதான் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டமார்ஃபிக் ராக்ஸு. ஸோ இப்படி தான் வந்து மெட்டமார்ஃபிக் ராக் வந்து இருக்கும். ஸோ செகண்ட் கிளாசிஃபிகேஷன் ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஸோ அந்த ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷனை வந்து என்னென்னா 3 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ், அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ், ஃபோலியேட்டட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ். ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ் அப்படின்னாலே வந்து என்னென்னா இந்த ராக்ஸை வந்து என்னென்னா லேயர் பை லேயராக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்தாலே நமக்கு தெரியும், லேயராக வந்து தெரியும். லேயராக இருக்கும் போது நம்ம வந்து அந்த ராக்கை வந்து ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும், அதாவது பிரிக்க முடியும், பிரேக் பண்ணி பிரிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ராக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ராக்கை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு இந்த ராக் வந்து லேயர் பை லேயராக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லேயர் பை லேயராக இருக்கிறனால அதை ஈஸியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸு. ஸோ ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா செடிமெண்டரி ராக்ஸ். ஸோ எல்லா செடிமெண்டரி ராக்ஸுமே வந்து என்னென்னா ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸாக தான் வந்திருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன். ஸோ இதான் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ். ஸோ அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ் வந்து என்னென்னா லேயர் பை லேயராக வந்து இருக்காது. அதோட ஸ்ட்ரக்சரே வந்து எப்படி இருக்கும்னா காம்பேக்ட் கிரானுலர் ஸ்ட்ரக்சராக வந்திருக்கும். ஸோ அந்த கிரெயின்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ராக்ஸுக்குள்ளே மினரல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த மினரல்ஸ் வந்து கிரெயின்ஸால் தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ அந்த மினரல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கூடிய அந்த கிரெயின்ஸ் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று ரொம்ப டைட்டாக அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கிறனால அது லேயர் எதுவுமே வந்து காட்டாது. ஸோ லேயர் எதுவுமே காட்டாதனால அது ஸ்ப்ளிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கும். ஸோ அதான் வந்து அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ். ஸோ எந்த ராக்கில் வந்து லேயர் பை லேயராக வந்து இல்லாமல் ஸ்ப்ளிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கோ அந்த டைப் ஆஃப் ராக்ஸ் தான் என்ன சொல்கிறோன்னா அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இக்னியஸ் ராக் எல்லாமே வந்து அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸாக தான் வந்திருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிரானைட், பசால்ட், ட்ராப். ஸோ தேர்டு ஃபோலியேட்டட் ராக்ஸ். ஸோ அந்த ஃபோலியேட்டட் ராக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஏதாவது எக்ஸ் ஆக்சிஸில் இல்லாட்டி ஒய் ஆக்சிஸில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் வந்து என்னென்னா அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய அந்த ராக்ஸ் தான் என்ன சொல்கிறோன்னா ஃபோலியேட்டட் ராக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த மெட்டமார்ஃபிக் ராக்ஸ் எல்லாமே வந்துன்னா ஃபோலியேட்டட் ராக்ஸாக தான் வந்திருக்கும். எக்ஸாம்பிள் மார்பிள், ஸ்லேட்டு. ஸோ இதான் வந்து என்னென்னா 3 types ஆஃப் ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ்னால் என்னது? ஸோ அந்த ராக்ஸ் வந்து லேயர் பை லேயராக வந்துருக்கும். அந்த லேயர் பை லேயராக வந்துருக்கனால அந்த ராக்ஸை நம்ம ஈஸியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ராக்ஸ் என்ன சொல்கிறோன்னா ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ். அப்போ செடிமெண்டரி ராக்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸு. நெக்ஸ்ட்டு அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ். அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸுக்கு எந்த லேயர் பை லேயரும் வந்து இருக்காது, அதை ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஏன் வந்து அது லேயர் பை லேயராக வந்துருக்காதுன்னா அதோட ஸ்ட்ரக்சரே வந்து காம்பேக்ட் கிரானுலர் ஸ்ட்ரக்சராக வந்திருக்கும். ஸோ அதனால் எந்த லேயர்ஸும் அதுக்கு இருக்காது, அதனால் ஸ்ப்ளிட் பண்ணுறது அதில் கஷ்டம். அது வந்து அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸு. ஸோ இக்னியஸ் ராக் எல்லாமே வந்து அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸாக தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோலியேட்டட் ராக்ஸ். ஸோ ஃபோலியேட்டட் ராக்ஸ் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் இதை ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ராக்கை தான் என்ன சொல்கிறோன்னா ஃபோலியேட்டட் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ மெட்டமார்ஃபிக் ராக்ஸ் எல்லாமே வந்து ஃபோலியேட்டட் ராக்ஸ் தான். ஸோ இதான் என்னென்னா 3 types ஆஃப் ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ். ஸோ ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ் என்ன? ஸோ லேயர் பை லேயராக வந்திருக்கும், அதை ஈஸியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கும் ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸு. அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸில் வந்து என்னென்னா எந்த ஒரு லேயரும் வந்து காட்டாது. ஸோ எல்லாம் வந்து நல்லா காம்பேக்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதான் வந்து என்னென்னா அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸு. ஸோ ஃபோலியேட்டட் ராக்ஸு. ஸோ அதாவது ஒரு டைரக்ஷனில் மட்டும், அதாவது ஒரு டைரக்ஷனில் மட்டும் வந்து கட் பண்ணுற மாதிரி, ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து என்னென்னா ஃபோலியேட்டட் ராக்ஸ். 3 kinds ஆஃப் ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். லாஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்னா கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் வந்து என்னென்னா 3 types வந்து பிரிக்கிறாங்க. சிலிஷியஸ் ராக், அர்ஜிலேஷியஸ் ராக், கால்கேரியஸ் ராக். ஸோ ஃபஸ்ட்டு சிலிஷியஸ் ராக். ஸோ சிலிஷியஸ் ராக் அப்படின்றது என்னென்னா இந்த ராக்கில்
சிலிக்கா வந்து மெயினான மினரலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த ராக்கை தான் என்ன சொல்கிறோன்னா சிலிஷியஸ் ராக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் கிரானைட், குவாட்சைட், நீஸ். செகண்ட் டைப்பு அர்ஜிலேஷியஸ் ராக். அர்ஜிலேஷியஸ் ராக் அப்படின்றதுனா எந்த ராக்கில் வந்து கிளே ஆர் அலுமினா வந்து மெயினான மினரலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அந்த ராக்கை தான் என்ன சொல்கிறோன்னா அர்ஜிலேஷியஸ் ராக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஸ்லேட், லேட்ரைட், கியூலின். தேர்ட் டைப்பு கால்காரியஸ் ராக். ஸோ எந்த ராக்கில் வந்து லைம் ஆர் கால்சியம் கார்பனேட் வந்து மெயினான மினரலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா கால்காரியஸ் ராக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து லைம்ஸ்டோன், மார்பிள். ஸோ இதான் வந்து என்னென்னா 3 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஸோ அதில் வந்து என்னென்னா சிலிஷியஸ் ராக்கு, அர்ஜிலேஷியஸ் ராக்கு, கால்காரியஸ் ராக். ஸோ சிலிஷியஸ் ராக் அப்படின்றதுனால அந்த ராக்கில் சிலிக்கா வந்து மெயின் கான்ஸ்டண்ட்டாக வந்திருக்கும். ஸோ சிலிஷியஸு அந்த நேம்லேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம், சிலிஷியஸு சிலிக்கா. ஸோ அதான் வந்து என்னென்னா அப்போ அந்த ராக்கில் சிலிக்கா வந்து மெயினான மினரல் இருந்துச்சுன்னா அது சிலிஷியஸ் ராக்கு. நெக்ஸ்ட்டு அர்ஜிலேஷியஸ் ராக்கு. அர்ஜிலேஷியஸ் ராக்கு ஸோ அந்த கிளே ஆர் அலுமினா. ஸோ அந்த அலுமினா அர்ஜிலேஷியஸ் ஏல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ அர்ஜிலேஷியஸ் ராக்கு அலுமினா. ஸோ எந்த ராக்கில் வந்து அலுமினா ஆர் கிளே வந்து மெயின் மினரலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அது அர்ஜிலேஷியஸ் ராக்கு. தேர்டு கால்காரியஸ் ராக். ஸோ அந்த லைம் ஆர் கால்சியம் கார்பனேட். ஸோ வந்து கால்காரியஸு கால்சியம், அப்போ சிசி. இப்போ சிசியில் ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம அது வந்து கால்காரியஸ் ராக்னு வந்து கண்டுபிடிச்சலாம். அப்போ எந்த ராக்கில் வந்து லைம் ஆர் கால்சியம் கார்பனேட் வந்து மெயினான மினரலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அது வந்து கால்காரியஸ் ராக்ஸ். ஸோ இதான் வந்து என்னென்னா 3 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஸோ நம்ம டுடே இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ். ஸோ ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸோட பேசிக் டெஃபினேஷனு, அதோட இன்ட்ரடக்ஷனு, ஸோ எப்படி இந்த ராக்ஸை எப்படிலாம் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஜியாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன், ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன், கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஸோ அதில் உள்ள டைப்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தராக கிளாஸஸில் வந்து நம்ம மற்ற இந்த ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸோட மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.